मेल्टॉन विश्वसनीय सहान्य இன்றைய தினம் நாங்கள் மூளாய் வீரத்தைச் சேர்ந்த பகுதி மக்களோடு இன்று யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்துக்கு முன்னால் நின்று இந்த செய்தியை இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்கின்றோம். அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த நாட்டினுடைய தலைமைப்பிடங்களுக்கும் இந்த செய்தி சேரணும் என்ற விஷயத்தை சொல்லுவோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூளாய் வட்டுக்கோட்டை வீரம் மாவடி ரோட் பகுதியில் நடந்த கலவரம் மீடியாக்களிலே பலவாறாக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இங்கே ஒரு தலை சார்பு மக்கள், அதாவது ஒரு தனிநபருடைய பிரச்சனையை ஒரு சாதி கலவரமாக மாற்றி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மக்கள், வட்டுக்கோட்டை ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொகுதியைச் சேர்ந்த மக்கள் மூளாய் வீரம் பகுதியிலே தங்களுடைய அடாவடித்தனத்தை, அதாவது இன்னுமே இது அன்றாட வாழ்க்கையில் சீவியத்தை நடத்தி இருக்கின்ற உழைத்து வாழும் மக்களை அவர்களுடைய சாதி குலங்களை பேசி அவர்களை ஒரு அடக்குமுறை, கடந்த காலங்களிலையும் அவர்கள் அடக்குமுறைக்கு சார்பாக அடக்கி ஆளணும் என்று தங்களுடைய சட்டத்தை அவர்கள் எதர்ச்சி அதிகாரமாக கையில் எடுத்து ஒரு வன்முறையை தூண்டிவிட்டிருந்தார்கள். ஆரம்ப பிரச்சனை என்ற காணவன் தண்ணி பாவிக்கிறவர், வாருக்கு போனவர், போன இடத்த ஒண்ட விட்ட தம்பியாரும் சேர்ந்திருந்து குடிச்சவர் 2 பேரும். அப்போ ஒண்ட விட்ட தம்பியாருக்கு அடிச்சா போய் எந்த கணவன் ஒளிம்பி கேட்ட, ஏன் தம்பி அடிக்கிறீங்களு கேட்ட இடத்த இவருக்கு மண்டை எல்லாம் அடிச்சு உடைச்சு போட்டுனான். உடைச்சு ஓடி அந்த இடத்த எந்த மகன் 2 பேர் அறிஞ்சு தகப்பனுக்கு அடிச்சவண்டு வாருக்கு போய் கல்லாலே எறிஞ்சது உண்மைதான், எறிஞ்சு போட்டு வந்துடனான். அந்த அளவுல பிரச்சனை முடிஞ்சிருந்த நாங்கள். அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்து அங்கத்தியால கொண்டு போலீஸுக்கு அடுத்த நாள் கூட்டி கொண்டு போனான். அங்க போக எங்களையும் என்ட்ரி எடுக்க இல்லை. அவருக்கு அடிச்சவர் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தவர் பார்த்திவர். அப்ப நாங்கள் போன இடத்த அவரை விலங்கு போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வர வழியால வச்சிருந்தவர். அப்ப நானும் கணவனும் கேட்டது, இன்னும் 2 பேர் இவரோட சேர்மதி அடிச்சது, அவையும் 2 பேரையும் பிடிச்சு எங்கள் இருபகுதியும் விசாரணை இடங்கள் இஞ்ச என்று கேட்டெடுத்த நீங்கள் அம்மா கோர்ட்டுக்கு வாங்கி சொல்லி எங்களை சொன்னவ. அப்ப நாங்கள் சொன்னது ஆதாரம் இல்லை எங்கள்கிட்ட, நாங்கள் என்னென்று கோர்ட்டுக்கு வர வேண்டும், நீங்கள் உங்களை அறிஞ்ச வர சொன்ன ஓடுங்கோ என்று எங்களை திரத்தி விட்டவ. ஞாயிற்றுத்தின மாதிரி தான் திரத்தி விட்டவ. அப்ப நாங்கள் வந்துட்டோம். இங்க நாங்கள் மணிக்கூட்டு கோபுரத்தை அடிச்சு இங்க ஒன்று போட்டு போனாங்க. அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்னு எடுக்கவில்லை. நாங்கள் அந்த அளவில் இருந்த நாங்கள் இதுக்கு என்ற மகன் வேலையால வந்தவர் 4:30 வந்தவர். வேலையால வர 5 பேர் சேர்ந்து அவர் எந்த புள்ளிய பிடிச்சு கொண்டு போய் அடிச்சு, ஹெல்மெட்டால அடிச்சு, தடியாலே அடிச்சு போலீஸுக்கு அடிச்சு, போலீஸை வர சொல்லி போலீஸ் இந்த இதுல ஏற்றி விட்டுட்டீங்க, மோட்டர் சைக்கிள் பைக்கிலேயே ஏற்றி விட்டுட்டீங்க. ஏற்றி அவர் 2 பேரும் அடிச்சவர் 2 பேரும் 5 பேர் அடிச்சவர் 3 பேர் போகல, 2 பேர் அவியோட தொடர்ந்து போட்டு நம்ம மட்டுக்கோட்டை பெருசுக்கு எந்த மகன் எனக்கு போனது சொல்லி நானும் தகப்பனும் தமக்கையும் தான் போனாங்க. போக வாழை பாத்திக்க எந்த பிள்ளைய பிரேதம் மாதிரி கிடத்தி விட்டவ, மண்ணுக்க வாழை பாத்திக்க கிடத்தி விட நான் போய் பெருசார கேட்டது, என்ன செயல் செய்து போட்டு கொண்டாந்து எந்த மகனை இப்படி போட்டு கிடக்கு, நீங்கள் அவையும் 2 பேரும் நிக்கணும், அவைய பிடிச்சி உள்ளுக்கு போடுங்கவன் என்று கேட்டெடுத்த சக்கிலிச்சு அடிச்சு போட்டு அழகு அடிச்சு உடைச்சு போட்டு உன்னையும் தூக்கி உள்ளுக்கு போடுவான் என்று என்ன கேட்டு என்ன வெறுட்டி கலைக்க நான் தான் அங்க நின்று ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு எந்த மகனை ஏற்றி விட்டது ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த கலவரம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி எந்த மகன் 2 பேரும் எந்த மருமகனும் போன இடத்தான் ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் திரண்டு போனவன். நாங்கள்லாம் ஏற்றி விட்ட பிடிச்சு இல்லை, நான் ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு நான் தான் எந்த மகனை அனுப்பி விட்டது ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு பிறகுதானுங்க ஞாயிற்றுக்கிழமை கலவரம் நடந்தது. எந்த மகனும் 2 மகனும் ஒரு மருமகனும் போனவ. அதுக்கு பிறகு ஒட்டு மொத்தமா எல்லா மக்களும் திரண்டு போனவ.